வணக்கம். ஆயுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வெறுப்பு அரசியல், துவேஷ அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது தடுத்து நிறுத்தப்படவில்லை என்றால் மோசமான விளைவுகளுக்கு இது வித்திடும். எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளாக பாவிக்க கூடாது. பெரியாரும் ராஜாஜியும் அண்ணாவும் காமராஜரும் எப்படி அரசியல் ஒரு ஆரோக்கியமான ஒரு திசையில் கொண்டு சென்றார்களோ அது போன்ற திசையில் தான் அரசியலை கொண்டு செல்லப்பட வேண்டும். தனிப்பட்ட தாக்குதல்கள் அரசியலில் கூடாது. ஜனநாயகத்தையும் நாகரிகத்தையும் தொண்டர்களுக்கு அரசியல் தலைவர்கள் சொல்லித்தர வேண்டும். அவர்கள் உதாரணங்களாக திகழ வேண்டும் என்ற அறிவுரைகளை சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஏன் இந்த விமர்சனங்கள் எழுகின்றன? இது பொதுவாகவே அரசியல் தளத்தில் பொதுவாக எழக்கூடிய விமர்சனங்கள். அறிவுரையை சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. தரம் தாழ்ந்திருக்கிறதா தமிழ்நாட்டில் அரசியல்? இதற்கு காரணம் யார்? காரணம் என்ன? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது அதீதமாக இருக்கிறது. வட இந்தியாவில் அகில இந்திய அளவில் பார்த்தா ஒரு ஆரோக்கிய அரசியல் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இல்லை என்ற எண்ணம் சரியா? பல கேள்விகள் எழுந்திருக்க இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிப்போம் நண்பர்களே. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அஇஅதிமுகவுடைய தோழமை கட்சியான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டோன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு பீம்ராவ் அவர்களை வரவேற்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த ஒரு விமர்சனம் நீண்ட காலமாகவே தமிழக அரசியல்ல, ஏன் அரசியல் தலைவர்கள் கூட சொல்லக்கூடிய விமர்சனம். தமிழ்நாட்டில் ஒரு துவேஷ அரசியலுக்கான ஒரு சூழல் அதிகமாக இருக்கிறது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது, இல்ல வட இந்தியா ஒப்பிடும் பொழுது. அந்த ஒப்பீட்டுக்கு போவோம். ஆனா இந்த ஒரு அறிவுரையை ஒரு வழக்கில் ஒரு திமுகவுடைய பொருளாளர் மீது அவர் ஒரு அரசாங்கத்துடைய ஒரு பெசிலிட்டியை பயன்படுத்தினார் தொடரப்பட்ட வழக்கில் இன்று நீதிமன்றம் இந்த ஒரு அப்சர்வேஷன், இந்த ஒரு அறிவுரையை வழங்கி இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து சார்ந்து கேட்க நாளுடைய முதற்கட்ட கருத்து. அதாவது அரசியல் நாகரீகம் குறைந்திருக்கு. பொதுவாகவே தமிழகத்தில் இப்ப அரசியல் நாகரீகம் குறைந்திருக்கு. என்ன நாகரீகம் குறைந்திருக்கு அப்படின்னு சொன்னா, எதர் வேண்டாலும் சொல்லலாம், எதற்கெடுத்தாலும் நீதிமன்றங்களை நாடலாம், மேடைகளிலும் தரம் தாழ்ந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இப்பத்திய புதிய அரசியல் வருகையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. முதியவர்கள் மத்தியில் இருக்கிறதாக எனக்கு தெரியல. சமீபத்தில் முளைத்த ஒரு விஷயம். அது முதியவர்கள், அதாவது அண்ணா காலம் தொட்டு, காகிதமில்லத் காலம் தொட்டு அல்லது எம்ஜிஆர் காலம் தொட்டு அரசியலில் உள்ள அரசியல் தலைவர்கள் இல்ல அரசியலுடைய பிரச்சாரகர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு மேடைகளில் பேசினாலும் சரி, மற்ற தலைவர்கள் எந்த காலகட்டத்திலிருந்து தொடங்குற ஒரு விஷயமா பார்க்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு 20 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். 22 வருஷத்துக்குள்ளதான் இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இங்க உருவாயிடும். அதுக்கு முன்னால இருந்திருக்கும். அந்த பேச்சுக்கள் எல்லாம் ரசிக்கக்கூடியதாக இருந்திருக்கும், ரசனை உள்ளதாக, சிலேடைகளாக, ஒரு காரசார விவாதம் கூட ஒரு விவாதிக்கக்கூடிய விவாதங்களாக இருந்திருக்கும், தனிப்பட்ட தாக்குதலாக இருந்திருக்காது. ஆனால் இப்ப இந்த 20 வருடங்களுக்குள்ளாக நீங்க பாத்தீங்கன்னா தனி மனித விமர்சனமும் தனிப்பட்ட தாக்குதல்களும் அதிகமாயிருக்கு, வேஷம் அதிகமாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து. இந்த வழக்குக்கு போவோம், இந்த ஒப்பீடுகளுக்கு போவோம். இந்த ஒரு அறிவுரை ஒரு தனிப்பட்ட கட்சியை நோக்கி சொன்ன விஷயம் இல்ல, பொதுவாக இங்க இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட குறித்து சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகள் இவை. இது சார்ந்து உங்களுடைய முதற்கட்ட கருத்து. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தந்தை பெரியார் காலத்திலிருந்து, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் காலத்திலிருந்து, காமராஜர் காலத்திலிருந்து எல்லாம் அரசியல் நாகரிகங்கள் பேணப்பட்டது. அரசியல் நாகரிகம், அந்த அரசியல் ஒரு எப்படி பேசுவது என்கிற அந்த நாகரிகம் எல்லாம் பேணப்பட்டது. கடந்த எம்ஜிஆர் காலத்திலே கூட அரசியல் நாகரிகம் இருந்தது, அரசியல் பண்பாடு இருந்தது. யாரையும் தரக்குறைவாக பேசக்கூடாது, யாரையும் வறுமையிலே பேசக்கூடாது என்ற அந்த நாகரிகம் எல்லாம் எம்ஜிஆர் காலம் வரையிலே கூட இருந்தது. தலைவர் கலைஞர் காலத்திலே இன்னும் அதிகமாக இருந்தது. கலைஞர் காலத்தில் தான் அந்த அரசியல் நாகரிகம் காப்பாற்றப்பட்டது, பேணப்பட்டது. தலைவர் கலைஞர் காலம் தான் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே பேணப்பட்டது. ஆனால் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் இந்த அரசியல் அநாகரிகங்கள், மேடை தனி நபரை தாக்கி பேசுகிற அந்த பேச்சுகள், அது மட்டுமல்ல சில நபரை குறிவைத்து வழக்கு போடுகின்ற அந்த செயல்கள்,
அது மட்டுமல்ல, அரசியல் பழிவாங்குகின்ற அந்த செயல்கள் எல்லாம் இந்த நம்முடைய இந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் வந்த பிறகுதான் ஒரு 15 ஆண்டு காலமாகத்தான் அந்த நிலைமை இன்றைக்கு தமிழகத்திலே மேலோங்கி இருக்கிறது. நிச்சயமாக அதற்கு முன்னாடி இல்லையா பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதற்கு முன்பும் இது போன்ற விமர்சனங்கள் இருந்திருக்கின்றனவே என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. வருவோம். திரு பீம்ரா அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். இது தமிழகத்துல மட்டும் இருக்கக்கூடிய சூழல். நார்த் இந்தியாலெல்லாம் பார்க்கும்போது சகஜமா பழகிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில தான் துவேஷம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது வெறும் பெர்செப்ஷனா, வெறும் பார்வையா, அதுதான் உண்மையா? நீங்க சொல்லுற அரசியல்ல முரண்பாடுகள் வரும். அதாவது கருத்து முரண்பாடுகள் வரும், கொள்கை முரண்பாடுகள் இது வரும். அது விமர்சிப்பது நாகரிகமாக இருக்க வேண்டும் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்பார்ப்பது. ஆனா அதையும் மீறி என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஐயா அவர்கள் சொன்ன நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இந்த விஷயங்களை நேரடியாக சில காட்சிகள் எல்லாம் அவர் பார்த்திருப்பார், மேடை பேச்சுகளை கேட்டிருப்பார். அப்ப என்னன்னு சொன்னா, இது அதிகாரம் சார்ந்த ஒரு பேச்சுக்களாக வழக்குகளாக மாறுகிறது சமீபத்தில். எனவே உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய நம்ம எல்லா அரசியல் கட்சிகளும் வருத்தத்தோடு பார்க்க வேண்டியது, பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னு தான் மார்க்சிஸ்ட் கட்சியோட கருத்து. உதாரணத்துக்கு அண்ணா முதல்ல சொன்னதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். அண்ணா என்னன்னா, ஒரு முறை 67 அவர் ஆட்சிக்கு வரும்போது சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பண்ணும்போது, அதாவது ஆட்சி அதிகாரத்தை விட்டுட்டு வந்த உடனே ஏற்றுக்கொள்ள முடியல காங்கிரஸ் கட்சியால. அப்ப அண்ணா என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரொம்ப எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி ஒண்ணு சொல்றாரு. சட்டமன்றம் என்பது, ஆட்சி அதிகாரம் என்பது வாடகை வீடு மாதிரி. வாடகைக்கு பணம் கொடுப்பவர்கள் மக்கள். எனவே வாடகைக்கு பணம் கொடுப்பதை எப்போது அவர்கள் நிறுத்துகிறார்களோ, அதாவது மக்கள் நிறுத்துகிறார்களோ, ஆட்டோமேட்டிக்கா நான் வெளியே வந்தோம். அதுதான் இந்த சட்டமன்றமும் அப்படின்னு சொன்ன உடனே காங்கிரஸார் உட்பட சேர்ந்து சிரிக்க வேண்டிய அன்னைக்கு சூழல். கம்யூனிஸ்டுகள் உட்பட எல்லாரும் அனைவருமே அன்னைக்கு அந்த சட்டமன்றத்தில் சிரிச்சாங்க. எனவே என்னன்னா, அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு எதை வேண்டாலும் செய்யலாம் என்ற சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டால், அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நீதி அரசர்கள் அதை வழிகாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இது இரண்டாவது என்னன்னா, நீங்க கேட்ட மாதிரி வட இந்தியாவில் இந்த பிரச்சனை இல்லை என்று சொல்வது முற்றிலும் தவறு. காரணம் என்னன்னு சொன்னா, மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளை, ஒரு சமூகம் சார்ந்த கருத்துக்களை மிகவும் வக்கிரமாக, மிகவும் சாதுரியமாக, கலவரங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வித்திடுகிறார்கள் என்பதற்கு நேற்றைய உதாரணம் ஒன்று சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு நான் அனுப்பலாம் நினைக்கிறேன். மகரிஷி என்பவர் இந்து பெண்களுக்கு அவர் ஒரு கால் கொடுக்கிறார். சாட்சி மகரிஷி எம்பி, அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மீரட்ல பேசும்போது, ஒவ்வொரு இந்து பெண்ணும் 4 குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். இப்பவே 130 கோடி மைனாரிட்டி, அதில் எவ்வளவுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனோட அர்த்தம் என்பது என்ன என்று எல்லாரும் புரிந்து கொள்ள, மைனாரிட்டிக்கு அதிகமாக நீ கொண்டு வந்தாதான் வேறு மாதிரி வர முடியும்னு சொல்லி. இன்னொன்னு, உத்தரப்பிரதேசத்துல சிறு வயது குழந்தைகளுக்கு உட்பட மீரட்ல சாதா சொல்லி தராங்க. அதுல என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள், தலித்துகள் இவர்கள் எல்லாம் எதிரிகள் என்று RSS அந்த கூட்டத்தில் சொல்றாங்க. எனவே சிறு விஷயத்திலேயே வன்மத்தை வளர்ப்பது என்பது இந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயகபூர்வமாக அனைவரும் ஒன்றிணைந்து இயங்க வேண்டிய இந்த சமூக அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு நாகரிகமற்ற முறையில் போதிப்பது என்பது இது. அதே மாதிரி பலது அடுத்து கூட சொல்லலாம், பல்வேறு விஷயங்கள் இருக்கு. பல்வேறு அரசியல் இன்னைக்கு தேசிய கட்சிகள் கூட, காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர்கள், பிஜேபி உடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் மீது ஒருவர் தனிப்பட்ட தாக்குதல்களில் ஈடுபட்டதை பார்த்திருக்கோம். சோனியா காந்தி மோத்கா சோதாக என்று சொல்வதும், இல்ல நைட் வாட்ச் என்று சொல்வதும், இல்ல தேள் என்று மோடியை சொல்வதும், இது வட இந்தியாவிலும் இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்கு. விரிவா பேசுவோம். திரு பாலு அவர்களுடைய முதற்கட்ட கருத்து. அதாவது இந்த விவாதத்தை ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலிருந்து, ஒரு நீதிபதி வழங்கியிருக்கக்கூடிய அந்த கருத்திலிருந்து இது ஒரு பொது விவாதமாக வந்திருப்பது என்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அதே வேளையில் இந்த தீர்ப்பிலே ஏறக்குறைய 19 பக்கங்கள் அடங்கிய அந்த தீர்ப்பில் 14 பக்கங்கள் அந்த வழக்கு தொடர்பான செய்திகளை ஆய்வு செய்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார். அந்த வழக்கை தள்ளுபடி செய்கின்ற பொழுது ஒரு செய்தியை அவர் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னவென்று சொன்னால், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 20 நிமிடங்கள் ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே இருந்துவிட்டு என்ன செய்துவிட முடியும், எனவே இது போன்ற வழக்குகளை தாக்கல் செய்யக்கூடாது என்று சொல்வது, எதிர்காலத்தில் இது போன்ற தேர்தல் நேரங்களில் 20 நிமிடங்கள் போய் வருவது என்பது உயர்நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிடும். மிக மோசமானவர்கள் அரசியல்வாதிகள், மிக சாதுரியமாக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய மனநிலை இப்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு 20 நிமிடத்தில் எதை வேண்டுமானாலும் தேர்தல் சமயத்தில் செய்துவிட முடியும். ஒரு பெட்டியை இன்னொருவருக்கு மாற்றிவிட முடியும். எதிர்கட்சியினுடைய அதனுடைய ஏஜெண்டை இல்ல, அதாவது வேறு எங்கும் செய்ய முடியாது. அந்த சூழலில் வேறு எந்த இடத்தில் செய்தாலும் அது பிரச்சனைக்குரியதாக மாறும். ஆனால் அரசு அலுவலகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு பாதுகாப்புகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பிலே
அந்த ஆய்வை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கையில் சொல்லுகிறார், தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மீறி எந்த அனுமதியும் பெறாமல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்றார் என்பதை மட்டும் பதிவு செய்துவிட்டு 20 நிமிடங்கள் மட்டும் இருந்தார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இதற்கு அந்த 20 நிமிடத்திற்கு இவர் நியாயம் கற்பித்திருக்க வேண்டாம் இந்த தீர்ப்பிலே என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். பல கேள்விகள் எழுகின்றன. அதற்கு முன்பாக சுருக்கமாக மற்றது அதே போன்ற அரசியல் நாகரிகத்தை பற்றி சொன்னீர்கள். அதற்கு இந்த விஷயம் சார்ந்தே சொல்லியிருப்பதால் நிச்சயம் அது சார்ந்த உங்களுடைய கருத்து நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த விஷயம் சார்ந்தே வர இந்த ஒரு வழக்குடைய சாராம்சமே ஒரு அரசு அலுவலகத்தை ஒரு அரசுடைய ஒரு பெசிலிட்டியை பயன்படுத்தினார் அப்படின்னு இதுல என்ன செய்துவிட முடியும் அப்படிங்கிறது தான் ரேஷனலாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீமதி இந்திரா காந்தி இந்தியாவுடைய பிரதமராக இருந்து அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் இழப்பதற்கு காரணமாக இருந்தது அவர் அரசு மேடையை பயன்படுத்தினார், அரசுடைய ஸ்டாஃபை பயன்படுத்தினார். அந்த மேடையில் அவர் பேசினதுனால்தான் எம்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அந்த ஒரு ஸ்டாஃபை இந்திரா காந்தி பயன்படுத்தினால்தான் அவர் ஜெயிச்சார்னு சொல்லிட முடியாது. அப்படி நம்ம பார்த்து அவருக்கு இதே காரணத்தினால அவர் பதவி இறக்கம் சேர்த்துக்க நேர்ந்தது. அதே போல ஏன் பொருத்தி பார்க்க முடியாது? தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தளபதி, எங்களுடைய கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் சுற்றுப்பிரயாணம் செய்து கொண்டு வருகிறார். அது சம்பந்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செல்கிற போது ஒரு கலைப்பின் அடிப்படையில் ஒரு இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக வேறெங்கும் இடமில்லாத சூழ்நிலையிலே அவசரமாக ஒரு இயற்கை உபாதையை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற இடம் அந்த ஒரு இடம்தான். அந்த இடத்திலே போய் அனுமதி கேட்டு அது இருக்கிற அந்த அலுவலகத்திலே அனுமதி கேட்டு ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் அதுக்குள்ளே போய் அந்த இயற்கை உபாதைகளை கழித்து விட்டு வருவதற்குள் அங்கே ஒன்றும் செய்துவிட முடியாது. அண்ணன் அனுமதி கேட்டதாக இல்லை என்று அந்த விசாரணையில் அனுமதி என்று சொன்னால் அது அபிஷியலா அனுமதி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேன் சார் இயற்கை உபாதைக்கு போறதுன்னு சொன்னா இந்த இடத்துல தான் எனக்கு இயற்கை உபாதை வரும், இந்த இடத்துல தான் எனக்கு யூரின் வரும், அதனால நாங்க அனுமதி முன்னாடி கேட்டு வாங்கணுன்றதெல்லாம் எனக்கு கிடையாது. அதனால ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிற வழியில அவர் எந்த இடம் சரியான இடம் கிடைக்காத காரணத்தினால் ஒரு அரசு அந்த பொதுப்பணித்துறை சார்ந்த ஒரு அரசு பங்களா இருக்குது என்று சொன்னால் ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் அவருடைய அபிஷியலா சொல்ற மாதிரி ஒரு 20 நிமிடம் கூட இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு உள்ளே போகிறார். அவர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். அங்கே கட்சியை சேர்ந்த யாரும் அங்கே உள்ளே கிடையாது, வெளியே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர் என்ன செய்துவிட முடியும்? ஆக அதைத்தான் நம்முடைய தெளிவாக நம்முடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மரியாதைக்குரிய கிருபாகரன் சார் அவர்கள் தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டும். அரசியலுக்காகவும் நான் இந்த கருத்துக்களை பதிவு செய்யல, பொதுவான உதாரணத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் திரு பீமராவ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக மீது இந்த விமர்சனம் அதிகமாக வைக்கப்படுவது நீங்க அறிவீர்கள். ஆனால் இடதுசாரி இயக்கங்களை சேர்ந்த தலைவர்களும் கூட இது போன்ற துவேஷ அரசியலையும் இது போன்ற தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமீப காலம் வரைக்கும் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். நீங்களும் இதற்கு விதிவிலக்கு இல்லை என்றால் மறுப்பீர்களா? நிச்சயமா நான் மறுப்பேன். நான் ஏன்னா எங்களுக்கு என்னன்னா நீங்க பொதுவா அதை சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்லலாம், நாங்களே உட்கட்சி ஜனநாயகம் சம்பந்தமா கூட நிறைய சொல்லுவோம். உதாரணமா எங்க மாநாடு கூட இப்ப நடக்குது, சென்னையில கூட வரக்கூடிய பிப்ரவரி நடக்குது. எங்களுக்குள்ள கொள்கை என்ன, ஒரு விமர்சனமா மட்டத்தை என்ன பண்ணுவோம்னு சொன்னா, பூனை தன் குட்டியை கவுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், பூனை எலியை பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க இந்த துவேஷ அரசியலுக்குள்ள நாங்க அப்பாற்பட்டவங்க அப்படின்னு சொல்லல. துவேஷ அரசியல் மீன்ஸ் என்னன்னா, நீங்க சொல்ற அடிப்படையில ப்ரோவ் பண்ற மாதிரி நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது எங்க கிட்ட இல்ல. நீங்க எங்களுடைய பிரகாஷ் காரட்டோ அல்லது யெச்சூரியோ எங்களுடைய ஜி ராமகிருஷ்ணனோ, நான் சொல்றது டாப் லெவல் லீடர்ஸ் முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை காக்க கடமைப்பட்டவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் கண்டிப்பா இல்ல. உங்க கட்சியை சேர்ந்த அனிசூர் ரஹ்மான் ஒரு எம்பி கேட்கிறார் மம்தா பானர்ஜியை பற்றி கற்பழிக்கப்பட உங்களுடைய விலை என்ன என்று. என்னன்னா என்ன எண்டுக்கு போகுதுன்னு சொல்லி பாருங்க. சில நேரங்கள்ல உதாரணத்துக்கு பாரிஸ்ல கூட ஒரு கருத்து சொன்னாங்க, ஷூட் பண்ணாங்க, நம்ம சரின்னு சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த 2 விஷயத்த நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மம்தா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்டோட முதல்ல அவங்க சொன்னதே கம்யூனிஸ்டோட பெண்களை தேடி தேடி கற்பழியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. யாரே மம்தா பானர்ஜி. ஒரு முதலமைச்சர், மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு மேற்கு வங்காளத்தினோட முதலமைச்சர். நாங்க ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் 34 ஆண்டுகள். அதனால எதை வேணாலும் செய்யற அர்த்தத்தோட சொல்லல. ஏன்னா இந்த மாதிரி 472 பேர் நாங்க எங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கொல்லப்பட்டவர்கள். இப்போதும் நாங்க கொல்லப்பட்டிருக்கிறோம். எங்க நக்சலைட்டுகளாலும் சரி அல்லது மம்தாவோட குண்டர்களாலும் சரி கொல்லப்பட்டிருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க,
கற்பழிப்பு சம்பந்தமாக ஒரு பெண் முதலமைச்சர் என்பதனால சொல்ல, ஒரு முதலமைச்சருக்கே உள்ள தனித்தகுதி என்னன்னா அனைத்து மக்களையும் சமமாக இந்த விவகாரம் ஏன் எழுதுன்னா அவங்க வந்து ஒரு கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணுக்கு இது நன்கொடை வழங்குறாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல உங்களோட வேலை என்ன கற்பழிக்கப்பட அப்படின்னு சொன்னதை வன்மையாக நானே கண்டிக்கிறேன். உங்களுடைய ஒரு எம்பி பேசும்பொழுது, எம்பி பேச இருந்தாலும் சரி, நானே பேசியிருந்தாலும் கூட அதை என்னுடைய தலைவர்கள் கண்டிப்பாக அதை கண்டிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க அப்படி ப்ரோவோக் பண்ற மாதிரி பேசக்கூடாது. MM மணி சிபிஎம் சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் MM மணி என்ன பேசினார் அப்படிங்கிறது தெரியும். எங்களுடைய கருத்து மாறுபாடு கொண்டவர்கள் என்ன செய்யணும்னு அவர் சொன்னார் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா வீடியோக்கள்லாம் வந்தது. அவர் கைது கண்டித்தீங்க, நீங்க அவரோட கைது கண்டித்தீங்க. இல்ல கைது கண்டித்தது காரணம் என்ன, நீங்க வந்து எந்தவித ஆதாரம் இல்லாமல் உடனடியாக ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு சொல்லாதீர்கள் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க RSL கேரளாவில் வீட்டுக்கு வீடு வந்து சமாதி இருக்கும். கம்யூனிஸ்ட் ஜனநாயகத்தை பாதுகாக்க நாங்க எப்படி இருக்குன்னு சொன்னா நேரடியா போய் பார்த்தவன். கண்ணூர்ல, காசர்கோடுல நேரடியாக போய் பார்த்ததுனால சொல்லலாம், பார்க்காம சொல்லல, பத்திரிகை செய்தி மட்டும் வைத்துக் கொண்டு. எனவே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அதிக விலை கொடுத்தது ஜோதிமய பாசு. உங்களுக்கு தெரியும், 1700 பேரை மரியாதைக்குரிய மறைந்த இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது எங்கன்னா பெங்கால, வேற எங்க கிடையாது இந்தியாவில். நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி 1-2 பேர் செய்யும் போது அது ஒட்டுமொத்தமான கம்யூனிஸ்டுகள் என்ற ஒரு வரையறுக்குள் வருமானா வரும். அப்படி வரும்போது எங்களுடைய கட்சி தலைமை அதை வலுவாக கண்டிப்பது, அவர்களை வெளியேற்றுவது என்றெல்லாம் முடிவுகளை கடந்த காலத்தில் எடுத்திருக்கிறது. எனவே நாங்க வந்து அவர் பேசாமல் இருப்பதற்கு நாங்க சொல்லல. அந்த வாழ்த்து தான் உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். நான் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். இந்த மாதிரி மம்தா அவர்கள் ப்ரோவ் பண்ணும்போது நீங்கள் ப்ரோவ் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். மக்களிடம் கொண்டு செல்லுங்கள், மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நாகரிகம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நாம அதையும் மீறி ஒரு சிலர் சொல்லுவதை இந்த கட்சி ஏற்றுக்கொள்ளாது. அவர்கள் மீது உட்கட்சி நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ரைட். அந்த வாரம் தான் இங்க வருது. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலயோ இல்ல மற்ற கட்சிகளிலேயோ இது போன்று தலைவர்கள் பேசும்போது, எம்பிக்கள் பேசும்போது மன்னிப்பு கேட்கிறார்கள். தேசிய கட்சிகள்ல கூட சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேசின கருத்துக்கு மன்னிப்பு கோரினார். ஆனா இங்க பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சக்கர நாற்காலி அப்படின்னு பேசப்படுது. ஒரு எதிர்கட்சி தலைவர் பற்றி விமர்சனம் வரும்போது அடுத்த நாளே அந்த நபருக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது அப்படிங்கும் பொழுது இது ஊக்குவிக்கப்படுதோ? இது மாதிரியான பேச்சுக்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் ஊக்குவிக்கின்றனவோ அப்படிங்கிற கேள்வி எழுது. அதாவது வந்து இது ஊக்குவிக்கப்படுறதில்ல. இப்ப பேசும்போது கூட அருமை சகோதரர் செங்குட்டுவன் ஸ்டார்டிங்லே மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பத்தி தான் ஆரம்பிக்கிறார். நீங்க ஒரு விஷயத்தை கேட்கும் போது இந்த நாகரிகம் சரியா இல்லையான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, புரட்சி தலைவி மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்துல தான் இது நடந்தது அப்படிங்கறத, இந்த அம்மையார் காலத்துல தான் இது நடந்ததுங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப ஆரம்பமே எப்படி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுகளுடைய ஆரம்பமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையாவது குற்றம் சாட்டுவது, கண்ணிய குறைவா பேசுவோம். அதுல 2 விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் பேச்சால் சொல்றது, ஒரு விஷயம் உடல் சைகைகளால் செய்கிறது. ஒரு மனிதனை அவனுடைய அந்த வரம்பு மீறி பேச வைக்கக்கூடிய செயல்களை சட்டமன்றங்களிலே, அதற்காக பதில பேசல சொல்றதுக்காங்க, சட்டமன்றங்களிலே செய்யக்கூடிய சூழல் அந்த கட்சிகள்ல தான் இருக்கு. முதல்ல இருந்த நாகரிகங்கள் எல்லாம் குறைஞ்சு இப்ப அந்த மாதிரி உள்ள கட்சிகள், அந்த மாதிரி உள்ள சூழல்கள்ல தான் இருக்கு. அதனால நாகரிக குறைவாக யாரா இருந்தாலும் பேசக்கூடாது அப்படிங்கறது தான் நம்மளுடைய நோக்கமும். அதை வரவேற்கிறோம் எல்லாருமே. அதனால நாகரிக குறைவாகவோ இல்லாத தள்ளு வண்டியில வர்றாரு, அப்படி வர்றாரு, இப்படி வர்றாரு அப்படிங்கறதுனால பதவி உயர்வோ யாருக்கும் அந்த மாதிரி கொடுத்ததாக இதுவரையும் இல்ல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது அடுத்த நாள் அவருக்கு பதவி உயர்வு, சில நாட்களுக்கு பிறகு குறைந்தபட்சம் ஒரு கண்டிக்கக்கூடிய, ஒரு கட்சி சிங்கிள் பண்ணி சொல்ல, பொதுவாகவே இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசும்பொழுது இந்த நபர் பேசியது தவறு, இது போன்ற பேச்சுக்களை கட்சி என்கரேஜ் பண்ணாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கட்சி தலைமைகள் எடுக்குமே. ஆனால் இந்த ஒரு நிலை தொடராத. இல்ல கண்டிப்பாக எடுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த நேரத்திலும் கண்ணிய குறைவாக யாரையும் பேச விடுறதில்லை, யாரையும் பேச அனுமதிக்கவும் மாட்டாங்க. சட்டமன்றங்களிலே பேசப்படுது இல்ல, பேச மாட்டாங்க, பேச அனுமதிக்க மாட்டாங்க. வார்த்தை பேசல, ஓடுகாலி சொல்லப்படுது. இல்ல இந்த ஓடுகாலிங்கிற வார்த்தைகள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் புறக்கணிப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு சொல்ற வார்த்தை. அதே போல நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது, அதிமுக எதிர்கட்சியா இருக்கும்போது புறக்கணிக்கிறவங்க எல்லாம் ஓடுகாலி அப்படின்னு சொன்னா அந்த வாதம் உங்களுக்கு ஏற்புடையதா? இல்ல, அந்த நேரத்தில் அது பேசப்படலையே. பேசப்படுமானால் இன்னைக்கு அதிமுக எதிர்ப்பு கட்சியா இருந்த சமயத்துல திமுக சாதாரண வார்த்தைகளையே நீங்க அப்ப தாங்க முடியல.
சாதாரண விஷயங்களே தாங்கினா சாதாரணம் சொல்ல முடியாது. இல்ல, இது ஓடுகாலிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை. இதையும் தாண்டி இதையும் தாண்டி பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதாவது இதையும் தாண்டி கண்ணிய குறைவாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் சட்டமன்றத்திலும் சரி இல்ல மேடைகளிலும் சரி கண்ணிய குறைவாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருக்காங்க. அது கண்டிக்கப்பட வேண்டியது கண்டிக்கணும். நிச்சயமாக இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூணாம் கட்ட தலைவர்கள் மேடைகள்ல எல்லா கட்சிகளையும், தேசிய கட்சியாகட்டும் மாநில கட்சியாகட்டும், இந்த மாதிரியான கலாச்சாரம் இருக்கிறது அப்படின்னா மாற்று கருத்துல தலைவர்களே இதை பேசும்பொழுது, திமுக தலைவர் கலைஞர் அவர் காலத்தில் மிக கண்ணியத்தோடு இருந்தது, இதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்த பிறகுதான் மாறியது அப்படின்னு. குள்ளுகப்பட்டர் அப்படின்னு ராஜாஜியை சொன்னது யாரு? அண்டங்காக்கை அப்படிங்கிற ஒரு சொல் யார் காலத்துல பயன்படுத்தப்பட்டது? இந்த கேள்விகள் எழுதலையா? திருமதி அப்படின்னு ஜெயலலிதாவை சொன்னது 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்திலேயே முதலாக முதலமைச்சராக ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வருகிற போது அன்றைக்கு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் தான் இருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் பேரறிஞர் அண்ணாவோடு தலைவர் கலைஞர், நாவலர் மற்றும் ஒரு முக்கிய முன்னணியினரை அழைத்துக் கொண்டு பெரியார் தங்கியிருந்த வல்லம் அந்த இடத்திலே செல்லுகிறார். அங்கே சென்று நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், நான் இந்த ஆட்சியை உங்களுக்கு காணிக்கையாக உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று பெரியாரிடத்திலே ஆசீர்வாதம் வாங்குவதற்காக போகிறார். தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய ஒரு நாகரிகத்தோடு நம்மிடத்திலே ஆசி வாங்குகிறார்களே, அவர்களை இதுவரையிலே நாம் எதிர்த்து பேசினோமே, அது தவறு என்று சொல்லி பெரியார் அவர்களே அண்ணா அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி சொன்ன காலமெல்லாம் உண்டு. அது தந்தை பெரியார் காலம். ஆனால் அதன் பிறகு அண்ணா காலத்திலே பார்ப்பீர்களேயானால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலே பார்ப்பீர்களேயானால், நம்முடைய காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது நம்முடைய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி நிக்சன் அவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவுக்கு வருகிற போது காமராஜரை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். காமராஜரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது காமராஜரிடத்திலே தகவலை சொல்லி, காமராஜரிடத்திலே தகவல் சொன்ன பிறகு நான் சந்திக்க முடியாது என்று காமராஜர் சொல்லுகிறார். அவருடைய உதவியாளர் காமராஜரிடத்திலே போய் அவருடைய உதவியாளர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மிகப்பெரிய தலைவர், ஒரு அமெரிக்க நாட்டுடைய அதிபர், எத்தனையோ பேர் தவங்கிடந்து அவரை பார்ப்பதற்காக தவங்கெடுக்கிறார்கள். ஆனால் அவரை உங்களை சந்திக்க வருகிறார். அப்படி சந்திக்க வருகிற போது நீங்கள் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் நீங்கள் புறக்கணிப்பது சரியா என்று கேள்வி எழுக்கிற போது காமராஜர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் நாகரிகத்தோடு சொன்னார். காமராஜர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்தவர். அரசியல் நாகரிகத்தோடு சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறார். அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு போன போது அமெரிக்காவிலே நிக்சனை சந்திக்க விரும்புகிறார். நிக்சனை சந்திக்க விரும்புகிற போது அமெரிக்க ஜனாதிபதி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க மற்றொரு சம்பவத்தை பத்தி சொல்றீங்க. காமராஜரை அண்டங்காக்கை அப்படின்னு திமுகவை சேர்ந்த யாரும் சொன்னது இல்லையா? முதலமைச்சர் ராஜாஜிய குள்ளுகப்பட்டங்கிற விமர்சனம் சொல்லப்பட்டது இல்லையா? இந்திரா காந்தி இது போன்ற விமர்சனங்களால் திமுகவினரால், திமுகவுடைய முன்னணி தலைவர்களால் சாடப்பட்டது இல்லையா? அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மரியாதைக்குரிய இந்த கலாச்சாரமே ஜெயலலிதாவுக்கு பிறகுதான் 25 ஆண்டுகளாக தான் இருக்கு அப்படின்னு இதுக்கு முந்தைய சம்பவங்கள் இல்ல. இந்த காலத்துல தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டசபையில் இருந்த நம்முடைய பீமாராவ் அவர்களுக்கு தெரியும். தலைவர் கலைஞர் அவர்களை இன்றைக்கு இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர், அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் இருந்தார், விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் சட்டமன்றத்திலே பேசுகிற போது தள்ளுவண்டி என்று தலைவர் கலைஞரை குறிப்பிடுகிறார். அன்றைக்கு அந்த அம்மையார் உட்கார்ந்து கொண்டுதான் இருந்தார். பேரவைத் தலைவர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல அப்படிங்கிறாங்க. தள்ளுவண்டி என்று சொல்வது எங்கள் தலைவர் கலைஞரை குறிப்பிட்டு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது சொல்ல போன்ற விமர்சனங்களை நீங்க செய்தது இல்லையா? திமுகவை நீங்க விலக்கி நாங்கள் இப்போ இது போன்ற விமர்சனங்களை நாங்கள் செய்வது கிடையாது. எங்கள் தலைவர் அப்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் கிடையாது. ஆனால் அன்றைக்கு அந்த விஜயபாஸ்கர் சொல்லுகிற போது ஜெயலலிதா அவர்களை திருமதி என்று அழைத்தது யார்? ஜெயலலிதா வந்து திருமதி என்று அழைத்தது யார்? இல்ல சார், அரசியல் நாகரிகம். அதாவது செங்குட்டன் என்ன பண்றாருன்னா அவருக்கு தோதான விஷயங்களை குறுக்க வந்துட்டீங்க சார். அண்ணா அவர் என்ன சொன்னாருன்னா, காமராஜர் என்ன சொன்னாருன்னா, அண்ணாவை சந்திக்க மறுத்த நிக்சனை நான் சந்திக்க விருப்பமில்லை என்று சொன்னது காமராஜருடைய நாகரிகம். எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களை ஒரு முறை நம்முடைய ராமகோபாலன் சந்திக்க வருகிறார். இந்து மத தலைவர் ராமகோபாலன் சந்திக்க வருகிறார். கலைஞர் ராமகோபாலன் சந்திக்க வருவது மிகப்பெரிய ஆச்சரியம். அவர் இந்து மத தலைவர். அவர் ஒரு முறை கோபாலபுரத்துக்கு போகிறார். கோபாலபுரத்துக்கு போய் சந்திக்கிற போது தலைவர் கலைஞர் அவர்கள் வரவேற்று அவரை கொண்டு போய் உட்கார வைத்து அவரிடத்திலே அளவாக அழுகிறார்.
பேசுகிறார்கள். பேசிய பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய ராமகோபாலன் அவர்கள் பகவத்கீதை புத்தகத்தை அவரிடத்திலே தந்துவிட்டு தருகிறார். உடனடியாக தலைவர் கலைஞர் அவர்கள் பகவத்கீதையை அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் பகவத்கீதை இன்முகத்தோடு பெற்றுக் கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு என்ன அந்த கீதையின் மறுபக்கம் என்ற ஒரு புத்தகத்தை அவரிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார். இது அரசியல் நாகரிகம். இல்ல, இந்த நாகரிகத்துக்கு நினைக்கிறேன் நான். இது மரியாதைக்குரிய ராமகோபாலன் சம்பந்தம் குறிப்பிடும் போது தினத்தந்தியில வந்த ஒரு செய்தியை நான் சொல்றேன். நான் செய்தித்தாளில் வந்தது. மரியாதைக்குரிய இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மூத்த அரசியல் தலைவர் துரைமுருகன் அவர்களும் முன்னாள் எம்பி அவர்களும் மரியாதைக்குரிய இறந்த சாய்பாபா பார்க்க போறாங்க. அவர் எல்லாருக்கும் மோதிரம் கொடுப்பாரு. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அவர் என்னன்னா துரைமுருகனுக்கு ஒரு மோதிரம் கொடுக்கிறாரு. இப்ப தினத்தந்தில வந்த செய்தியை சொல்றாரு, உண்மை சம்பவத்தை. ரெண்டாவது அவர் தயாநிதிக்கு ஒரு மோதிரத்தை கொடுக்கிறாரு. தயாநிதி என்ன கேட்கிறாருன்னா இன்னொரு மோதிரம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவரு வேற ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா பண்பாடு மதிக்கிறது என்பது வேற. அதாவது ஒரு கீதையின் மறுபக்கத்தை கொடுப்பதும் இடமறுக்கு எழுதிய கீதையின் இன்னும் நிறைய டிஸ்கஷனுக்குள்ள இருக்க வேண்டும். இது பண்பாடு. ஆனால் ஒருத்தரை போய் மூட நம்பிக்கையில போய் அவர் மோதிரம் கொடுக்கறதுக்காக போய் ஒருத்தர் கிட்ட எனக்கும் கொடு எங்க அப்பாவுக்கும் ஒண்ணு கொடுன்ற மாதிரி கேட்பது அரிக்கம் அண்ணன் சேக்தாவத்துக்கும் அண்ணன் பாலுக்கும் அந்த மோதிரத்தை கொடுக்க முடியல. பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா நான் எங்கெல்லாம் அதை போகணும் அதுக்குள்ள இருந்து அதை கொண்டு வரக்கூடாது. அரசியல் நாகரிகம் என்பது திராவிட இயக்கம் குறிப்பாக திமுகவை தமிழக மக்கள் நாங்க உட்பட கேள்வி கேட்போம். ஏன்னு கேட்ட ஆரம்ப கட்டத்தில் அது பண்ண அத்தனை விஷயங்களும் தலைகீழாக ஒரு சாய்பாபா கிட்ட நீங்க அவர் வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல. அண்ணா எழுதிய புத்தகத்தை கொடுத்துருக்கலாம்ல. இல்ல முரசொலி மாறன் அவர்கள் எழுதிய மாநில சுயாட்சி புக்கை கொடுத்துருக்கலாம்ல. இல்ல திராவிட இயக்க வரலாறு கொடுத்துருக்கலாம்ல. யாருக்கு? சாய்பாபாவுக்கு. அது கொடுக்கலையே. மோதிரம் எனக்கு ஒன்று கொடுங்க. இது உண்மை. தினத்தந்தி செய்தியை நீங்க எடுத்து பாருங்க. இல்ல நான் சொல்றது தவறாக நாளைக்கு ஒரு டிஸ்கஷன் வைங்க. தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வி திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு துவேஷ அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்களை சொன்னீங்க. இதுல நீங்களும் தனிமைப்படுத்தப்பட முடியாது. நாங்கள் வேறு வெறும் திராவிட கட்சிகள் தான் இதை செய்யறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை உங்களால வைத்திட முடியாது. ஏன்னா இது சார்ந்த வழக்குகள் கூட சமீபத்தில் வரைக்கும் நீங்க பேச பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அரசியல் நாகரிகத்திற்கு சமீபத்தில் ஒரு திருவிழாவே நடந்தது. மகாபலிபுரத்தில் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மகள் திருமண விழா நாங்கள் நடத்தினோம். அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்து மோதல்கள் உள்ள அரசியல் இயக்கங்களை நாங்கள் அவர்கள் வீட்டுக்கு சென்று அழைத்தோம். அனைத்து அரசியல் தலைவர்களும் எதிர்மறையாக இருந்த கலைஞர் உள்ளிட்ட வைகோ உள்ளிட்ட திரு ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து அரசியல் தலைவர்களும் எங்களுடைய திருமண விழாவிற்கு வந்து ஒரு நாகரிகமான அரசியலை தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் அழைக்கப்பட்டாரா சொல்றேன். நீ கேட்டீங்கல்ல, தமிழக முதலமைச்சர் அப்பொழுது பெங்களூரில் வழக்கில் சிக்கியிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அதற்கு நாங்கள் ஒருபோதும் தயங்கவில்லை. அதே போன்று திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் நாங்கள் அழைப்பதை கொடுத்திருக்கிறோம். இந்த நாகரிகத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். அதே போன்று பேச்சு நாகரிகம், செயல் நாகரிகம் என்று சொல்லக்கூடிய இந்த சூழலில் திரு காமராஜர், அண்ணா, ஒரு ராஜாஜி உள்ளிட்ட தலைவர்களை சுட்டிக்காட்டக்கூடிய இந்த தீர்ப்பிலே இன்றைக்கும் கக்கன் போன்றவர்கள் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக முடியும், சட்டமன்ற உறுப்பினராக முடியும், அதே போன்று மத்திய அமைச்சராக முடியும். 35 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்த ஒருவர் எந்தவித அரசு பதவியையும் நான் அனுபவிக்க மாட்டேன் என்று ஒரு அரசியல் சன்னியாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா போன்றவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல பெயரோடு வாழக்கூடிய நல்லக்கண்ணு போன்றவர்களும் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக அனைத்து அரசியல்வாதிகளையும் மிக மோசமான பார்வையில் பார்ப்பது என்பது மிக மிக தவறு. அதே போன்று இந்த வழக்கிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் நாகரிகம் கடைபிடிக்க வேண்டும், நாகரிகம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அது அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சை சொல்லுகின்ற பொழுது, ஒரு அரசு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஒரு அரசு அமைச்சராக இருக்கின்ற பொழுது அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு எதிர்க்கட்சியை 134 பேரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்த போது உயர்நீதிமன்றம் அந்த அடைக்கப்பட்ட உத்தரவு தவறு என்று மட்டுமே சொன்னதை ஒழிய இது ஒரு அரசியலுக்காக ஒரு தனிமனித உரிமையை பறித்திருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் சொல்லவில்லை. இன்றைக்கு கூட உயர்நீதிமன்றம் அரசியல்வாதிகளை பற்றி சொல்லக்கூடிய இந்த உயர்நீதிமன்றம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமையை நன்கு புரிந்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம்
ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவருடைய படத்தை முன்னால் வைத்து அவர்கள் அமைச்சர்கள் செய்வதும், மண்சோறு சாப்பிடுவதும், இன்றைக்கு சிமெண்ட், புதிய சிமெண்ட் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அம்மா சிமெண்ட் திட்டம் என்று கொண்டு அவருடைய படத்தை வைத்து வெளியிடுவதும் இன்றைக்கு மிக மிக ஒரு மோசமான செயல்பாடு என்பதை ஒருவேளை உயர்நீதிமன்றம் சொல்லி இருந்தால் மிக மோசமான ஒரு அரசியல் பிரளயத்தை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி இருக்க முடியும். தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதிகளுக்கு என்று எந்த கடமையும் பொறுப்பும் இல்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆட்சியாளராக அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதை பற்றி நாம் விவாதித்தோம் என்று சொன்னால் ஒரு நல்ல அரசியல், ஒரு நல்ல நாகரிகம் இந்த தமிழ்நாட்டில் நிச்சயமாக தேவை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே வேளையில் இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், நான் முன்பே சொன்னதை போன்று முதல் பகுதியில் அந்த வழக்கை பற்றி சொல்லிவிட்டு இரண்டாவது பகுதியில் ஏறக்குறைய 5 பக்கங்கள் தன்னுடைய கருத்தை நீதிபதி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இதுபோன்ற பதிவு செய்யக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக இதுபோன்ற விவாதங்கள் நடப்பது என்பது வரவேற்கக்கூடியது. ஆனால் இதற்கு எந்த அளவில் மதிப்பீடு இருக்கிறது, இது எந்த அளவில் சமூகத்தில் பயன்படுத்த முடியும், இது எந்த அளவில் இதனுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த என்று சொன்னால் அது இல்லை. இதற்குத்தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்று ஒருவேளை சொல்லுகிறார்கள். எதிர்கட்சிகளா பார்க்க கூடாது அப்படின்னா அது பிராக்டிகல் இல்லை. மன்னிக்கணும், அதான் சொல்றேன். அதாவது இந்த வழக்கோடு ஒத்த செய்திகளை மட்டுமே ஒரு நீதிமன்றம் சொல்ல வேண்டும். அதே போன்று தன்னிடம் இருக்கக்கூடிய விருப்பத்தையும் தன்னிடம் இருக்கக்கூடிய தகவலையும் ஒரு தீர்ப்பின் மூலமாக சொல்ல வேண்டும் என்று ஒரு நீதிமன்றம் விரும்புகிறது என்று சொன்னால் 3 துறைகள் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றம், நிர்வாகம், ஆட்சி, இந்த 3ஐயும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நீதித்துறை மிக கவனமாக செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் தவறான கருத்து இல்லை. அதான் ஒரு சட்டம் இப்படி நடக்கணும், கண்ணியத்தோட பேசணும் அப்படின்னா முதலில் மன்னிக்கணுங்க ஹரி, முதலில் துவக்கத்தில் சொன்ன ஒரு நல்ல விவாதம் ஒரு நீதிபதி துவங்கி இருக்கிறார், வரவேற்கணும். ஆனால் அதே வேளையில் இந்த வழக்கிலே இது போன்ற தகவல்கள் தேவையா என்ற ஒரு செய்தி எழுகின்ற பொழுது வழக்கறிஞராக நான் சொல்லுகிறேன், அவசியமாக சமூகத்திற்கு தேவைதான். அரசியல்வாதிகள் பேசலாம், ஆட்சியில் இருக்கிறவர்கள் பேசலாம், ஆனால் நீதிபதிகள் என்பவர்கள் அரசியல் நாகரிகம் பற்றி ஏன் பாடம் எடுக்கிறாங்க? நான் மீண்டும் தப்பா சொல்லுங்க. அதாவது என்னுடைய இல்ல, நீங்க அதை வந்து நகைச்சுவையாக பேசக்கூடாது. நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொன்னால், ஒரு தீர்ப்பு இதற்கு முன்பு சமீபத்தில் மது ஒழிப்பு சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை ஒரு நீதிமன்றம் வழங்கியது. அதில் பல்வேறு விதமான கருத்துக்களை ஒரு நீதிமன்றம் சொன்னது. ஆனால் 2 நாட்களில் அந்த தீர்ப்பை தலைமை நீதிபதி தானாக அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு என்னென்ன கருத்துக்களை ஒரு நீதிமன்றம் வழங்கியதோ அத்தனையும் தள்ளுபடி செய்தார்கள். அதனுடைய பேச்சு, அந்த விவாதம் எங்கே போனது? இதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் நான் வந்து ஒரு நல்ல செய்தி, இது விவாதிக்கப்பட வேண்டும், அரசியல் நாகரிகம் பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கும் கக்கனை போன்றவர்கள், இன்றைக்கும் காமராஜரை போன்றவர்கள் இந்த நாட்டிலே அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான ஒரு சிறந்த உதாரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அதாவது நான் வன்மையாக எதிர்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் மயம் இப்ப வந்து தனிப்பட்ட மருத்துவர் ஐயா மாதிரி உள்ளவர் இருக்காரு, அதை நான் மறுக்கிறேன். அதே மாதிரி இந்த கேஸ்ல பாலு சொன்னதை நானும் ஏத்துக்கிறேன். எப்படின்னா, கேஸ் சம்பந்தம் இல்லாத விஷயத்தை ஒரு நீதிபதி நீதிமன்றத்தில் அவர் சொந்த கருத்தை, அவர் விருப்பத்தை, மக்கள் மன்றங்களில் நடக்கக்கூடியதை, இல்ல அரசியல் நடக்கக்கூடியதை, கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை அதுல குறிப்பிடுவது கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே சொல்லியிருக்காரு, மனசுல படுறதையெல்லாம் உன் கருத்தை எல்லாம் அதுல போய் எழுதாதையா, அதெல்லாம் எப்பவுமே செய்யாத. கேஸ் சம்பந்தப்பட்டதை மட்டும் 2000 ஏகே மாத்தூர் மார்க்கண்டே கட்ஜு வழங்கிய தீர்ப்பு ஒரு நீதிமன்றம் எவ்வாறு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இது வந்து நம்ம விவாதிக்கிறது நல்ல தீர்ப்பு என்ன வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அடிப்படை வந்து என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். உடனே எல்லாரும் வந்து லா வந்து எப்படி உருவானது அந்த வரலாறு வந்து இன்னொரு விஷயம், அதை நம்ம இன்னொரு டைமோட விவாதிக்கலாம். ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லை மீறல் என்று வரும்போது ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அது சொல்றது எல்லாத்தையுமே விமர்சனத்துக்கு உட்பட்டது, அது ஒன்று விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதில்ல. ஆனால் இந்த பர்டிகுலர் இஷ்யூல அரசியல்வாதிகள் அநாகரிகமாக பேசுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள்
எப்படி அவர்களுடைய பரிணமிப்பார்கள் என்ற கவலையோடு தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய இதற்கெல்லாம் ஒரு சொல்லலாமா அப்படின்னா விவாதம். இதை தாண்டி என்ன தவறா சொல்லப்பட்டிருக்கு? எந்த தவறும் இல்லை. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இதுல பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அரசியல் சட்டத்துல பல்வேறு கூறுகள் இருக்கு. உதாரணத்துக்கு நிறைய இருக்கு. அரசியல் சட்டத்தோட 21வது பிரிவு எல்லா ரைட்ஸும் கொடுத்திருக்கு. ஆனா 75 ஜூன் 25 எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்போது அதுவும் அதுதான் வழங்கியிருக்கு. அப்படின்னு அரசியல்வாதிகள் முற்றிலும் எல்லாரும் சரியா செஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீதிமன்றங்கள், அப்ப நீதிமன்றங்கள் என்னன்னா அதுக்கு ஒரு வரையறை வைப்பதற்கு அரசியல்வாதிகள் வேணா சட்டமன்றத்திலே அல்லது பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றலாமே ஒழிய, சில சொல்றாங்க இது என்னோட உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய நம்முடைய ஸ்பீக்கர் தனபாலுக்கு ஒரு நீதிபதி சட்டம் போட்ட முடியாது. அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லிடுறாருன்னா, அரசியல் தலைவர் என்பது எதை வேண்டுமானாலும் பேசலாம்னு சொல்லும் போதுதான் பல இடங்கள் அது பிரச்சனை. தீர்ப்பை ஒட்டி ஒரு மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, இது அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற வழக்குகள் போடுவதை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல மிக முக்கியமானது. ஒரு அரசியல் எதிரியாக இருந்த திரு அன்பழகன் அவர்கள் தொடுத்த வழக்கின் மூலமாகத்தான் ஒரு முதலமைச்சரே வீட்டுக்கு போக முடிந்தது. அதே போன்று ஒரு சுப்பிரமணிய சாமி தொடர்ந்த வழக்கின் மூலமாகத்தான் 2G என்ற ஒரு வழக்கே இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே யார் தாக்கல் செய்கிறார்கள் என்பதற்காக அந்த வழக்கு இல்லை. குஜராத்தில் என்கவுண்டர் பண்ணப்பட்ட அமித்ஷா வழக்கு இல்லைன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்ல முடியுமா? அது மீண்டும் சொல்றேன், இந்த வழக்குல ஒருவர் நபர் இந்த நபர் தாக்கல் செய்து விட்டார் என்பதற்காக அதை தவறாக ஒரு நீதிமன்றம் கேள்வி எழுப்பு. இது அவ்வளவு முக்கியமான விஷயமா, ஒரு ட்ரிவியல் விஷயமா நீங்க கேள்வி எழுப்பும்போது இதற்காக ஒரு வழக்கு வேணுமா? அரசியல்வாதிகள் வழக்கே தாக்கல் அதனால நான் சொல்ல, இந்த வழக்கை பொறுத்தவரையில் இந்த வழக்கு ஒரு சிறு காரண வழக்கு. எந்த விதமான இல்லங்க, அதான் மன்னிச்சிருங்க நான் சொல்றதுக்குள்ள நீங்க எல்லாருமே, அதாவது இந்த வழக்கு அடிப்படையா பாத்தீங்கன்னா எந்தவித மூகாந்திரமுமே இல்ல. இந்த புகார் தேவையற்ற உண்டு. இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் தேர்தல் விதிமுறைகளின்படியும் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படியும் இது போன்று ஒரு குற்றவியல் நடவடிக்கையை ஒருவர் மீது மேற்கொள்ளவே முடியாது. இல்லை. அந்த வகையில் இந்த தீர்ப்பு எந்த விதத்திலும் இறுதி கட்ட வார்த்தை கேட்க ஒரு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, மன்னிக்கணும். பொதுவாகவே இது மேம்பட்ட தலைவர்கள், கட்சியுடைய தலைவர்கள், நீதிமன்றமும் கூட தான் சொல்லுது, அடுத்த கட்ட தலைவர்களுக்கு இது போன்ற பேச்சுக்களை பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டா இது போன்ற ஒரு சூழ்நிலை தொடராது, இது போன்ற ஒரு நிலை இருக்காது அப்படிங்கிறது நீதிமன்றம் சொல்கிறது. அதை ஏற்கிறீர்கள்? இல்ல, நீதிமன்றம் மரியாதைக்குரிய நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, தலைவர்கள் எவ்வளியோ தொண்டர்கள் அப்படிதான் இருப்பாங்க, அதனால தலைவர்கள் சரியா இருக்கணும் அப்படின்ற அந்த கோணத்துல நீதியரசர் சொல்லியிருக்காரு. நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த நேரத்திலையும் இந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணது கிடையாது. ஆனா எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், இப்ப வைகோ எங்க கட்சி கிடையாது, பல நெடுமாறன் எங்க கட்சி கிடையாது, அண்ணன் மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் எங்களுடைய இயக்கம் கிடையாது. ஆனால் அவர்கள் மீதெல்லாம் இந்த அம்மையார் வழக்கு போட்ட போது வைகோ மீது பொடா சட்டம், தியாகு மீது பொடா சட்டம், அதே போல பல நெடுமாறன் மீது பொடா சட்டம் போனா போட்டு சொல்லி எங்க தலைவர் விட்டுருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த பொடா சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்கிற ஒரே காரணத்திற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு எவ்வளவு பெருமுயற்சி எடுத்து அந்த பொடா சட்டத்தை வாபஸ் வாங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த பொடா சட்டத்தில் சிறையிலிருந்து வைக்க வெளியே வருகிற போது மணிக்கணக்கிலே காத்திருந்து வரவேற்றவர் எங்களுடைய தலைவர் கலைஞர். அவ்வளவு அரசியல் நாகரிகம் தெரிந்தவர். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் என்னுடைய மரியாதைக்குரிய வீரபாண்டி ஆறுமுகத்தின் மீது வழக்கு போட்டார்கள், மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா மீது வழக்கு போட்டார்கள். ஆனால் வழக்கு போட்டு அந்த வழக்கிலே அவர்களை இழுத்தடித்து அதன் மூலமாக அவர்களை வழக்குகள் வேற திமுக போடப்பட்டது வழக்கு போட்டதே தவறுன்னு நான் சொல்லலை சார். அண்ணன் மரியாதைக்குரிய பால அவர்கள் கூட சொன்னார், இந்த முதலமைச்சர் உள்ளே போவதற்குண்டான வழக்கை தொடுத்தவர் எங்களுடைய பேராசிரியர் இருந்தது, அது தவறான தகவல். அந்த வழக்கை தொடுத்தவர் முதலிலே அந்த வழக்கை கொடுத்தவர் சுப்பிரமணிய சுவாமி. அதற்கு பிறகுதான் அதில் எத்தனை அதாவது நீங்க
அரசியலாக இதை தயவு செய்து பார்க்க வேண்டாம். இது ஒரு நல்ல விஷயம். இந்த நாட்டிற்கு ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசியல் பல விஷயங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். ஒத்த கருத்து பல விஷயங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுவான எதிர்பார்ப்பு. இருக்கிறதா இல்லையா? அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறதா, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா, ஆசியா முழுக்கும் இந்த நிலவரமா, இவையெல்லாம் பொதுவாக எழுந்திருக்கக்கூடிய வாதம். அரசியலில் தரம் மேம்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. நேயர்களுடைய பார்வை என்ன? அரசியல் தரம் தாழ்வதற்கு காரணம் யார்? நேயர்களுடைய பார்வை என்ன? என்று 54%, அதிமுக என்று 44%, பிற கட்சிகள் என்று 2% சொல்லியிருக்கிறார்கள். யாரும் இதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஒரு மேம்பட்ட அரசியல் நாகரிகம் இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. நிச்சயமாக பல்வேறு கட்சிகள் மீது பல்வேறு கட்சிகள் மீது விமர்சனம் இருக்கிறது. அரசியல் நாகரிகத்தை, அரசியல் மாண்பை பின்பற்றவில்லை என்று விமர்சனத்துக்கு உள்ளாகாத கட்சிகளே இல்லை என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் அது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு இல்லாமல் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு உட்பட்டு நடக்க வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய கடமை என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. மேலும் ஒரு முக்கியமான விவாதத்தை ஆயுத எழுத்து நிச்சயம் நடத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பாலு அவர்கள், திரு பீமராவ் அவர்கள், திரு செங்குட்டன் அவர்கள், திரு ஷேக் தாவூத் அவர்கள் மற்றும் பார்த்தனைகளுக்கு நன்றி. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நேயர்களே, தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய மாநில தலைவர் சிவ இளங்கோ கைது செய்யப்பட்டிருக்கிறார், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான காரணமாக சொல்லப்படுவது, ஒரு ஆர்டிஐ ப்ரொசீடிங்ஸின் போது அவர் நாற்காலி கேட்டார் என்றும் அதுல தகராறு ஏற்பட்டது என்றும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பல கேள்விகளையும் விவாதங்களையும் கிளப்பியிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இதை கண்டித்திருக்கிறார்கள், அமைப்புகள் கண்டித்திருக்கிறார்கள். நடந்தது என்னங்கிற கேள்வி எல்லாமும் எழுதியிருக்கிறது. இவற்றையெல்லாம் விரிவாக இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஆளும் அதிமுகவுடைய தோழமை கட்சியான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்களும், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் அவரும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். செந்தில் ஆறுமுகம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். மன்னிக்கவும், நான் திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. திரு சிவ இளங்கோ இந்த ஒரு ப்ரொசீடிங்ஸின் போது சேர் கேட்டார் அப்படின்னு, அது தவறா அப்படின்னு தார்மீக அளவுல அது தவறா? இது அவர் ஒரு குற்றவாளி அல்ல, குற்றஞ்சாட்டப்பட்டவர் அல்ல, அவர் ஒரு சேர் கேட்கிறார், அது தவறாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அப்படின்னாலும் கூட எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன் எடுக்கும் பொழுது கைது செய்யப்பட்டு பல்வேறு பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கும் பொழுது என்ன ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டின் மீது ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறதா இந்த அமைப்பு அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அதாவது இவர் தொடர்ந்து எந்த அளவுக்கு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் பிரஷரைஸ்ட் ஆகிற அளவுக்கு இவர் தொடர்ச்சியாக இவருடைய வாதங்கள் இருந்திருக்கலாம். அங்கே நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியாது. இப்ப நமக்கு தெரிகிறது என்ன, அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு, அது மாத்திரம் தான் தெரியுது. அங்கே நடந்த வாத விவாதங்கள் என்ன, அவருக்கும் அந்த கமிஷனருக்கும் நடந்த வாத விவாதங்கள் என்னங்கிறது நமக்கு முழுமையாக செய்திருக்க முடியும். சேர் கேட்டார், இல்ல நான் சேர்லயே உட்கார்ந்துதான் திரும்பி அப்படின்னு இது பண்றாரு. அது ஒரு ப்ரொசீடிங்ஸுக்கு ஒவ்வாத விஷயங்களும் கூட அது தவறு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஆர்குமெண்ட்ல போனார், அவரோட பணி செய்ய விடாம போனார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன் வேணுமா? கைது செய்யப்படணுமா? அந்த அளவுக்கு என்ன ஒரு மாக்குற்றம் நடந்திருக்கிறது? இல்ல, கண்டிப்பாக அவரை பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார் என்று சொன்னாலே அரசு அதிகாரியை யாரும் பணி செய்ய விடாமல் தடுத்தால் அது குற்றம் தானே? அது குற்றம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்ல, அது நடந்திருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதனால இது நடக்காத போது அவர் கைது செய்திருக்கப்பட மாட்டார். திரு செந்தில் ஆறுமுகம், உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் இது சார்ந்து கேட்க வருகிறேன். அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கறத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, மக்கள் அரசு அலுவலகங்கள் என்ன நடக்குதுன்னு இது நாள் வரைக்கும் எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தாங்க. இப்ப இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரேஷன் கார்டுல இருந்து ரோடு போடுறதுல இருந்து பாலம் போடுற வரைக்கும் நடந்த அத்தனை தகவல்களையும் முறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதி இருக்கு. அந்த வகையில சட்ட பஞ்சாயத்து இயக்கத்திலிருந்து நாங்க இந்த அரசாங்கத்துல பல்வேறு நலத்திட்டங்களுக்கு எவ்வளவு செலவு செஞ்சீங்க அப்படின்னு ஆர்டிஐ போட்டிருந்தோம். அதுக்கு 30 நாட்களுக்குள்ள தகவல் கொடுக்க வேண்டியது 300 நாள் ஆகி எங்களுக்கு தகவல் கொடுக்கல. அது குறித்த விசாரணை தான் நேற்று நடந்தது. விசாரணை நடந்த பொழுது ஐயாவுக்கும் சரி, இந்த டிவி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் சொல்ல விரும்புவது என்னன்னா, நடந்தது என்னவென்றால்
இந்த விசாரணையின் பொழுது மனுதாரராகிய எங்களுக்கு உட்காரும் உரிமை இருக்குது, இதுதான் சொன்னோம். வேற ஒண்ணு கிடையாது. உட்காரும் உரிமை இருக்குது. அது சொல்லப்ப இல்லை, நீங்கள் கைதி மாதிரி நின்னுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தகவல் ஆணையர் சொல்றாரு. இவ்வளவுதான். வார்த்தை பயன்படுத்தப்பட்டதான் தெரியல. நிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறப்ப இதுதான் லீகலா பார்ப்போம். இந்த சட்டத்தின்படியே பார்த்தாலும் கூட, RTI சட்டத்தின்படி பார்த்தாலும் கூட, இதுல செக்ஷன் 18(3) நினைக்கிறேன், இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு விசாரணைகள் எல்லாம் ஒரு சிவில் ஜுடிஷியரி ப்ரொசீஜர்ஸ் எப்படி நடக்கணுமோ அது போல நடந்திருக்கு அப்படின்னு. ஒரு சிவில் கோர்ட்ல போய் விசாரணை நடக்கும் போது நான் சேர் போட்டு உட்கார்ந்தாதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆக இங்க இந்த அதிகாரி தரப்புல, கமிஷனர் தரப்புல என்ன விதிமீறல் நடந்திருக்கிறது? இன்னைக்கு வந்து இந்த சேர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எந்த இடத்துல விதி இருக்கிறது? ஒரு சிவில் ஜுடிஷியரி ப்ரொசீடிங்ஸ்ல விசாரணை நடக்கும்போது சேர் கொடுக்கணும், ஆசனத்துல அமர வச்சுதான் விசாரணை நடத்தணும் ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. சோ இங்க விதிமீறல் எங்க இருக்கு? இல்ல, நீங்க சொன்ன சட்டப்பிரிவு என்பது நீதி பரிபாலனை அங்க எப்படி செய்யப்பட வேண்டும்ங்கிறது தான் குறிக்குது. அதாவது வந்து மனுதாரர் இருக்காரு, கேட்ட கேள்வியை கொடுக்கல, அரசு தரப்புல இருக்காங்க, இவர்கள் இருவருக்கும் இடையில் எப்படி நீதி பரிபாலனை செய்யப்பட வேண்டும் என்பதை தான் அந்த சட்டம் குறிக்குது. நீங்க சொன்ன கேள்வியின் அடிப்படையில் பார்த்தால், அதாவது சிவில் கோர்ட் படி நடக்கணும்னு சொல்லி கேட்டா, இங்க இருக்கக்கூடிய ஆணையர்கள் எல்லாம் சட்டம் படித்தவர்களா? அப்ப சிவில் கோர்ட் படி நடக்கணும்னா சட்டம் படித்தவர்கள் தான் அங்க ஜட்ஜா காரணம். சட்டம் படித்தவர்கள் தான் சிவில் கோர்ட்ல ஜட்ஜா இருக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய ஆணையர்கள் சட்டம் படித்தவர்கள், IAS படிச்சவர் இருக்காரு, IPS படிச்சவர் இருக்காரு, பல்வேறு பேச்சாளர்கள் இந்த மாதிரி இருக்காங்க. அப்ப இது என்னன்னா, இது வந்து முறையான நீதிமன்றம் அல்ல அப்படின்னு பல்வேறு வழக்குகள்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, இந்தியாவில RTIக்கு முன்னுதாரணமாக ஒரு ரெஃபரன்ஸா இருக்கக்கூடிய சைலேஷ் காந்தி, டெல்லி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல இருந்த சைலேஷ் காந்தி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆன்லைன் போல் தொடங்கி இருக்காரு. என்ன தொடங்கி இருக்காருன்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அவரே வந்து ஒரு போல் தொடங்கி இருக்காரு. என்னன்னா, இந்த ஜுடிஷியல் போரமுக்கும் கோர்ட் உட்பட ஜுடிஷியல் போரமுக்கும் குவாஷி கோர்ட் சொல்லப்படக்கூடிய இந்த தகவல் ஆணையத்திலையும் சேர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் இன்னைக்கு வந்து ஆன்லைன் போல் தொடங்கி இருக்காரு. 2000 ஓட்டு இது வரைக்கும் விழுந்திருக்கு. இன்னைக்கு வந்து இவர் சொல்றத பார்த்தா இன்னைக்கு தானே சேர் கொடுக்க வேணும்னு சொல்லி இருக்காரு. அப்ப இவ்வளவு காலமா அவர் சேர் கொடுக்கறது அவரும் கூட ஒரு மூவ்மெண்டா தான் சொல்றாரு. ஆக்டிவிஸ்ட் இல்லையா? நான் கேட்க விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கமிஷனரா இருந்தவர். நான் கேட்க என்ன விரும்புறேன்னு கேட்டா, நமக்கு வந்து அங்க வந்து விசாரணைக்காக நம்மள கூப்பிடப்பட்டிருக்கு, நம்ம விசாரணைக்காக போயிருக்கோம். விசாரணைக்காக போயிருக்கோங்கும் போது நம்ம தகவல் என்னங்கறத கேட்டு பெற்று வந்திருக்கலாமே ஒழிய, அங்கேயும் போய் ஆர்கியூமெண்ட் பண்ணி அவங்களையும் அதாவது சினப்படுத்தி கோபப்படுத்தி அங்கிருந்தும் பழையபடி அந்த பிரச்சனைகளை வந்து பெருசாக்கணுன்ற அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அல்ல, அவர் மீது எந்த வழக்கும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து இந்த ஒரு விதிகள் படி போகணும்னு அவசியம் இல்ல. அவர் ஒரு சேர் கேட்கிறாரு, கொடுக்கறதுல என்ன இருந்து போது அதை வைத்து அதை வந்து ஒரு காரணியா இருக்குமானா யாருக்கு அக்செப்டபிள் இல்ல. அதாவது அதுதான் நான் சொல்றேன். அதனால எனக்கு வந்து இந்த கேஸ்ல வந்து வேற ஏதோ அவருக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த கமிஷனருக்கும் இந்த இளங்கோவனுக்கும் தனிப்பட்ட முறையில ஏதோ மனமோதல் இருக்கலாம்ங்கிற மாதிரி தான் எனக்கு படுதே ஒழிய, இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இவரை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய விஷயம் அவருக்கும் இருக்காது. தனிப்பட்ட முறையில் பண்ணிருக்க முடியும். இல்ல ஏதாவது பேச்சுவார்த்தை அவருக்கு தேவை இல்ல, கேட்டுப்பாரு. அதை கேட்டதை வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில பேருடைய நடைமுறை பாவனைகளே வந்து பாக்குறதுக்கு ஜெயிக்காது. ஒருத்தர் போய் கேட்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். இல்ல சொல்றீங்க, அந்த மாதிரி வந்து மனசுக்கு ஒவ்வாத இல்ல செயல்களுக்கு செய்யக்கூடாத ஏதோ ஒரு விஷயம் அங்க நடந்திருக்குங்கிறதா தான் நான் ஃபீல் பண்றேன். இல்லன்னா எடுத்த உடனே இவரை கொண்டு போய் புழல்ல போடுறதுக்கு அவருக்கு என்ன தேவை இருக்கு? இன்னொரு தரப்பையும் அவர் சொல்வது போல நம்ம கேட்கணும். இன்னைக்கு உங்களுடைய குற்றச்சாட்டு நாங்க சேர் கேட்டோம் அதனால நடந்தது அப்படின்னு, அங்க என்ன டிரான்ஸ்பேர் ஆச்சு, என்ன வார்த்தைகள் பரிமாறப்பட்டன, அதற்கு பிறகு இதுல வந்து பல்வேறு பிரிவுகள்ல 294, 353, 506 அப்படின்னு நினைக்கிறது 3 பிரிவுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியரை பணி செய்ய தடுத்தல் அப்படின்னு. அதற்கு இயல்பா என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து இந்த விஷயத்தை தாண்டி அடுத்த விஷயத்துக்கு போகும்போதும் கூட அவரை பணி செய்ய விடல அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒண்ணு பணி செய்ய விடாமல் தான் தடுக்கல, மாநில தகவல் ஆணையர் அவரோட வேலையை ஒழுங்கா செய்யல. அத வந்து காலகாலமா தொடர்ந்து சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வந்து பாய் விரித்து தூங்கும் போராட்டம், சங்கூதும் போராட்டம், கவர்னருக்கு கருணை மனு கொடுக்கும் போராட்டம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து மிக மோசமான மாநில தகவல் ஆணையமா இருக்கிறதுல தமிழ்நாடு வந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்குது.
இந்த தகவல் ஆணையம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த தகவல் ஆணையம் எப்படி சிறப்பா செயல்பட்டு இருக்குன்னு. 2005 இந்த தகவல் உரிமை சட்டம் வந்துச்சு. 2005 இருந்து இன்று வரை உங்கள் ஆணையத்திற்கு எத்தனை மேல்முறையீடுகள் வந்தது, அதற்கு எத்தனைக்கு தீர்ப்பு கொடுத்தீங்க, எத்தனை நிலுவையில் இருக்குன்னு கேட்டிருந்தோம். இது அடிப்படையான தகவல். இதுக்கு ஆணையத்திலிருந்து என்ன பதில் வந்துச்சு தெரியுங்களா? இந்த விவரங்கள் எங்கள் அலுவலகத்தில் இல்லை. இது தொகுத்து வைக்கப்படவில்லை. ஏதோ ஒரு துவேஷத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலை. நாங்க ஆணையத்தை சொல்லல, பொதுவாகவே அரசை பொறுத்த வரைக்கும், அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இவங்களை ஏதோ இம்சையாகவோ இல்லாட்டி இவங்களை ஏதோ ஒரு கோபத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறதா இல்லையா? இல்ல நான் அதை அப்படி ஃபீல் பண்ணல. ஏன்னா இவர் பேசுறதுல இருந்து எனக்கு என்ன ஒண்ணு புரியுதுன்னு சொன்னா, இந்த ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் இந்த இது ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியுதோ தெரியலையோ எதையாவது எழுதி போடவும், அவங்களுக்கு தொல்லை கொடுக்கவும், தொடர்ச்சியாக அதிகாரிகளுக்கு தேவையில்லாத விஷயங்களை எழுதவும், அங்கே போய் பிரச்சனைகளை பண்ணவும். தொல்லை இது எல்லாம் சப்ஜெக்டிவ் சார். இது விதிகளுக்கு உட்பட்டு அவங்க கேட்டாங்கன்னா கொடுக்கணும். அதான் கொடுக்கணும். அது முறையாக செயல்படணும். அவருடைய அந்த குற்றச்சாட்டு என்னவா இருக்கு? இவருடைய குற்றச்சாட்டு சேர் கொடுக்கலைங்கிறது. ஆனா அவருடைய குற்றச்சாட்டு என்ன? என்னை பணி செய்யவே விடலைங்கிறது. எந்த வகையில பணி செய்ய விடாமல் ஒரு அறிக்கை கிடையாது. பத்திரிகைக்காரங்கள் டிவி இன்னைக்கு கூட காலையில மாநில தகவல் ஆணையத்தில் நேரடி பல தொலைக்காட்சி செஞ்சது. பல பத்திரிகையாளர்கள் இன்னைக்கும் படையெடுத்துட்டு இருக்காங்க. சொல்ல வேண்டியதான், தன்னிடம் உண்மை இருப்பவர் தான் நேர்மையாக செயல்படுறவர்னா இதுதான் நடந்தது. சிசிடிவி புட்டேஜ் பாருங்க, இதுதான் பேசினாரு, விசாரணை முடிஞ்சு கோர்ட்ல தான் நீங்க அதை சொல்லணும். இப்ப நீங்க விசாரணையில இருக்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி செக்ஷன் போட்டாங்க, 3 செக்ஷன் போட்டாச்சு. அப்ப அது விசாரிக்கணும், விசாரிச்சு தான் சொல்ல பண்ண. இப்ப நீங்க இங்க விவாதத்துக்கு வந்திருக்கீங்க, மக்கள் மேடைக்கு வந்திருக்கீங்க, மக்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. அப்ப அந்த மக்களுடைய கருத்தை நாங்க புரியுற மாதிரி நீங்க சொல்றத நாங்க ஏற்றுக்க முடியாது. எனக்கு என் மனநிலையில இந்த சின்ன விஷயத்துக்கு உங்களை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா கேளுங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கேட்டிருக்காங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசில் நடக்கக்கூடிய நிர்வாக முறைகேடுகளை, ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், சாதாரணப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதம், சமூக ஆர்வலருக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம். இந்த சட்டத்தை முடக்கிவிட்டால், இந்த ஆர்டிஐ ஆர்வலர்கள் செயல்படுவதை முடக்கிவிட்டால், இவர்கள் செய்யும் ஊழலும் இவர்கள் செய்யும் நிர்வாக முறைகேடுகளும் வெளியில வராது. அதுக்கு தான் இன்னைக்கு கூட அறிக்கைகளை வந்திருக்காங்க. சில அரசியல் தலைவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதிமுக அரசின் ஊழல்களை மூடி மறைக்க முனையும் தகவல் ஆணையர் அப்படித்தான் கொண்டு கொடுத்திருக்காங்க. இது குற்றச்சாட்டுகள் சொன்னதுனாலே உண்மையாகிடாது. அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போயிருங்கிற மாதிரி இவர் சொல்ற மாதிரி இவர் கண்ணை மூடிட்டாரு. அதனால அதிமுகவுடைய கம்ப்ளீட் ஊழல் மறைக்க போறது. ஏங்க அங்கே என்ன இருக்கு? அவர் கமிஷன் எடுத்து கொடுக்க போறாரு, அதை பார்க்க போறீங்க. அப்படி ஊழலாக இருந்தா அது விசாரணைக்கு வரப்போகுது. நீங்க கேட்கறது ஒரு பெஞ்ச் கொடுக்கல, என்னை உள்ள அனுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆகுமாங்க? வேற பெஞ்ச் கொடுக்கலைங்கிறது இவர்கள் திசை திருப்பிய விஷயம். அவர் தான் சொன்னார், பெஞ்ச் தான் கேட்டாங்க. தகவல் உரிமை சட்டத்தில் கேட்ட விவரத்தை கேளுங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் கொடுக்கல, சேர் கொடுக்கலங்கிறதுக்காக கைது நடத்தப்பட்டிருக்கு. நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் விளம்பரங்களுக்காக எத்தனை கோடிகளை வாரி இருக்கிறது, 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனை சொல்லிட்டு மக்கள் வெளிப்பணங்கள் பல 100 கோடிகளை செலவழிச்சாங்க. அதுல எந்தெந்த எப்படி எல்லாம் செலவு செஞ்சீங்கன்னு விவரம் கேட்டிருந்தோம். அந்த விவரங்கள் தரல. 30 நாள்ல தக வேண்டிய தகவல் 300 நாளாயும் கிடைக்கல. இதுதான் விசாரணை. இந்த விசாரணைக்கு போறப்ப அந்த தகவல் வெளிவந்தால் இவர்கள் எவ்வளவு உதாரணமாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தெரிய வந்துடும். அதனால அந்த சொல்றாங்க, நாங்க தகவல் கொடுத்துட்டோங்கிறாங்க. தகவல் கொடுக்கவே இல்லை. தகவல் கேட்கறீங்க, கொடுக்க வேண்டியது அரசு அதிகாரிகள். ஆனா அது போலவே நீங்க ஆணையத்தையும் பாத்துட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இன்னைக்கு நீங்க போயிருக்கிறது கமிஷனர் கிட்ட. இது ஒரு அப்பலேட் அத்தாரிட்டி. அவரையும் நீங்க ஒரு கொடுக்காத ஒன்றை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படிங்கறது நிர்ணயிக்கக்கூடிய, அதுவும் அந்த ஆக்ட் படி நிர்ணயிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறவர், அவரையும் நீங்க இதே போல நீங்க பார்ப்பது அரசு அதிகாரிகள் கொடுக்கல. இந்த அப்பலேட் அத்தாரிட்டியும் ஆக்ட் படி உருவாக்கப்பட்ட இந்த ஒரு பாடியும் நீங்க அதே கோணத்துல பார்ப்பது சரியா? சட்டப்படி நீங்க சொன்னபடி பார்த்தாலும் அப்பலேட் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய இந்த மாநில தகவல் ஆணையர் என்ன பண்ணிருக்கணும்னா, இவர்கள் கேட்ட தகவல்கள், இவங்க விளம்பரத்துக்கு எத்தனை 100 கோடிகள் வாரி எரித்தார்கள் தகவலை ஏன் கொடுக்கவில்லை இத்தனை நாள் ஆகியும் சொல்லிட்டு 25,000 ரூபாய் பெனாலிட்டி போடுறதுக்கு அவருக்கு ரைட் இருக்கு. அந்த ரைட்டை செயல்படுத்தல. இன்னைக்கு சட்டப்படி செயல்பட்டாரு, பணி செய்ய விடாம தடுத்தாருன்னு சொன்னாரு. உண்மையிலே அவர் சட்டம் தெரிந்தவராக இருந்திருந்தா செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அதுவும் புத்தகத்தில் இருக்கு. அந்த தகவல் தராத அரசு பணியாளருக்கு 25,000 பெனால்டி போட்டிருக்கணும்.
அந்த பெனால்டி போடல. அதாவது வந்து இவருடைய கருத்துப்படி ஒரு ஆரம்பம், இதனுடைய ஆரம்பம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா பெஞ்ச் தரலைங்கிறது தான் இதனுடைய ஆரம்பம். என்ன இல்ல அதை தாண்டி நாங்க எங்களோட கோரிக்கையை வச்சோம். அந்த கோரிக்கைக்கு என்ன பதில்? எங்க மேல வழக்கு வந்து நிக்குது அப்படிங்கறது உங்களுடைய வாதம், உங்களுடைய ஆதங்கம் இல்ல. அதுதான் அவங்க பணி செய்ய விடல, பணி செய்ய விடாம தடுத்திருக்காங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அது சம்பந்தமா நீங்க அது போல அதுவும் நிரூபிக்கப்பட வேண்டிய அது விஷயமாக இவர் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? எனக்கு பெஞ்ச் கொடுக்கல, இல்ல நான் இதெல்லாம் கேட்டேன் எனக்கு அது தரல அப்படிங்கிறாரு. தரலைன்னா சரிப்பா என்ன பண்ணிருக்கணும்? தரலைன்னா அவர் வெளியே வந்திருக்கணும். எதுக்கு வெளியே வரணும்? திரும்ப தான் கேட்க முடியும். இல்ல அப்படின்னா நீங்க சட்டப்பூர்வமாக எனக்கு கிடைக்கல அப்படிங்கறத நீதிமன்றம் மூலமாக நீங்க திரும்ப கேட்கணும். சட்டப்பூர்வமா எல்லா போராட்டம் நடத்திட்டோம். அதுக்காக நீங்க என்ன அப்படி ஒரு அரசு பணி செய்ய விடாம சட்டை பிடிச்சு கேட்பீங்களா? நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை சமூக அரசு பணியாளர் தகவல்கள் சட்டை பிடிச்சு கேட்பீங்களா? தகவல் உரிமை சட்டம் கிடைக்கல அப்படிங்கறத சட்டை பிடிச்சு கேட்பீங்களா? அத்தனை ஆர்வலர்களுக்கு மத்தியிட்டு நீங்க ஒரு ஆய்வு நடத்தினீங்கன்னா இந்த ஆணையம் எவ்வளவு அராஜக முறையில் நடத்திட்டு இருக்காங்க. தாங்கள் ஒரு மன்னர்கள் போலவும் இந்த தகவல் ஆணையம்ங்கிறது பெரிய இவர்களோட கோட்டை மாதிரி நிரூபிக்கணும். இந்த ஆணையம் இந்த மனுதாரர்களுக்காக இருக்கக்கூடிய ஆணையம். அந்த ஆணையத்துல நம்ம மனுதாரர்கள் போனா பைக் நிறுத்துறதுக்கு அனுமதி இல்ல, ரோட்ல நிறுத்துங்கிறாங்க. எங்க நாங்க நிறுத்தின பைக்கை பஞ்சர் பண்றாங்க, லிட்டரலா பஞ்சல் பண்ண காத்து பிடிக்க வர்றாங்க. இது என்னன்னா அராஜகம் என்றால் இப்ப இது பார்க்கிங் எங்க பண்றது? மெயின் ரோடு இது மெயின் ரோடு. நான் என்ன சொல்றேன் என்னன்னு கேட்டீங்க, அடிப்படையை பார்க்கணும். இந்த ஆணைய அலுவலகம் யாருக்காக செயல்படுகிறது? மனுதாரர்களுக்காக. மக்கள் வரிப்படத்துலதான் இந்த அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு. அரசு மக்களுக்காக அடிக்கடி தொந்தரவு பண்றாங்க, பொதுவா இருக்கிறதா இல்லையா அரசு துறைகள்ல? இல்ல நீங்க இந்த மாதிரி எண்ணங்களை நீங்க துவேஷமாக வளர்த்துக்கிட்டு போறதுனாலதான் பிரச்சனையே வருது. நீங்க சட்டப்படி கலெக்டர் இருக்காரு ஒரு மாவட்டத்துக்கு, அப்ப அந்த மாவட்ட கலெக்டர் ஒண்ணுமே செய்யலன்னு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவரை போய் சட்டை பிடிச்சு இருக்கிறதா? வேலை செய்யல அதான் உங்களுக்கு முறையா? இந்த பாருங்க அதான் செய்வாங்க. அப்ப சட்டை பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். கூடி கேளுங்க, வெளியே ரெண்டு கூடி கேளுங்க. அதை விட்டு அவர் பணி செய்ய விடாம ஏன் தடுத்திருக்கீங்க? நாங்கள் பணி செய்ய விடாமல் தடுக்கிறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பணி செய்ய விடாமல் தடுக்கவில்லை, அவர்கள் பணியே செய்யவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. நீங்க நிரூபிங்க. பணியே செய்யவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. வேண்டிய ஒரு இடத்துக்கு போய் நீங்க அது ஒரு அப்பலேட் அத்தாரிட்டி, அது செய்ய வேண்டிய பணி இது. அதை தாண்டி இதை நீங்க உறுதியா இருக்கணுமா? எனக்கு சேர் கொடுக்கணுங்கிறது கொடுக்க கூடாதுன்னு எந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணுமா? நீங்க கேட்க போன இன்ஃபர்மேஷனுக்கு கேட்டு பெறுவதில் கவனம் செலுத்தி. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு நிமிஷம் நம்ம கேட்கிறோம், எங்களுக்கு இவங்க தகவல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. விசாரணையில் நடக்கிற விஷயம் தகவல் கொடுத்தாயிட்டுங்கிறாங்க. எங்களுக்கு எந்த தகவலும் வரலைங்களே. அப்படி தகவல் கொடுத்திருந்தா கொடுத்தோட நகல் கொடுங்கன்னு கேட்கிறோம். இல்ல தகவல் கொடுத்தாச்சு, உங்களுக்கு இந்த கேஸ் க்ளோஸ், அவ்வளவு அடுத்த கேஸ் விசாரிக்கலாங்கிறாங்க. அப்ப அவர் என்ன பண்ணி அப்ப என்ன செய்ய முடியுறாங்க? இல்ல எங்களுக்கு கொடுக்கல. இயல்பாகவே இது நீங்களே ஒத்துக்கிறீங்க, இது ஒரு சிவில் கோர்ட்டுக்கான ஒரு அமைப்பு அப்படி இல்ல இது முழுமையான நீதிமன்றம் கிடையாதுன்னு பல்வேறு ஒரு விஷயம் அப்படின்னா மீண்டும் அடுத்த ஹியரிங்ல தான் போக முடியுமே தவிர நான் கேட்ட பிறகு நான் கேட்கும் விஷயங்கள் அத்தனையும் கேட்ட பிறகுதான் போவேன் அப்படின்னு நீங்க ஒரு கோர்ட்ல பேச முடியுமா? இல்ல கோர்ட்லயும் வாதாடுறதுக்கு போதுமான நேரம் கொடுப்பாங்க. இது கோர்ட் பிறகு இது ஒரு கேஸ் அட்ஜர்ன் சட்ட நிபுணர்கள் யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. இது பொதுமக்கள் சாதாரண போறதுக்கு ரெண்டு பேர் இவர் தகவல் கொடுக்கல, ஏங்க தகவல் அதனாலதான் ஏன் நல்லா கேளுங்க. சோசியல் ஆக்டிவிஸ்ட், இப்ப நீங்களோ நானோ சமூகத்தின் மேல் அக்கறையா இருக்கக்கூடிய யாரை வேண்டுமானாலும் ஆணையராக நியமிக்கலாம். அப்ப ஏன் அப்படி போட்டிருக்காங்க? ஏன் அது போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மக்கள் நண்பனாக இருந்து மக்களுக்கு தகவல் கிடைக்கல, அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய. லோக்பால்ல கூட இன்னார நியமிக்கலாம் அப்படின்னு இருக்கு. இது ஒரு எக்ஸ்பர்ட் நியமிக்கலாம் அப்படின்னு அதுக்கு இருக்கக்கூடிய ஜுடிஷியல் அந்தஸ்தே இருக்காது அப்படின்னு அர்த்தமா? இல்ல ஒண்ணு இல்லைங்க. அவங்க உள்ள என்னன்னா இவர்கள் என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க சார். எங்களுக்கு என்னதான் சொல்றேங்க, வெளிப்படையா. அதாவது உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பல கோடி
பணத்தை வந்து வீணடித்திருக்கார்கள், மக்கள் பணத்தை. அந்த விவரங்களை நாங்க கேட்கிறோம். அதை வெளியிடுறதுக்கு தயங்குறாங்க. அதை வெளியிட்டா வந்து இவ்வளவு பணத்தை வேஸ்டா எதுக்கு விளம்பரத்துல வீணடிச்சிருக்காங்கன்னு மக்கள் கேட்பாங்க. அந்த தகவலை எங்களுக்கு தராம இது அவங்க தான் திசை திருப்புறாங்க. சேர்ங்கிறது எங்க பிரச்சனை கிடையாது. சேர் நாடி நாங்க போகல. நாற்காலியில் அவர்கள் அமர வேண்டும், அவர்களோட நாற்காலி சண்டை, தங்கள் நாற்காலி அரசியலிலிருந்து போய்விடக் கூடாதுங்கிறது அவர்கள் பாதுகாக்கிறதுக்காக ஆர்டிஐ ஸ்பிரிட் மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்று கருத்து இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஆர்டிஐ வந்து வேணும். அது நம்ம மக்களுக்காக சேவை செய்யணுங்கிறதுக்காக தான் அதை போட்டிருக்கோம். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்தில் அணுகிற முறைகளிலும் சரியாக இருக்கணும். என்னுடைய கருத்து அதுல நான் தெளிவா பதிவு பண்றதுக்கு விரும்புறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் ஆர்டிஐக்கு இன்ஃபர்மேஷன் போடுறோம், ஆர்டிஐ வந்து நாங்க தனியா இது பண்றோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சங்கங்கள், அதாவது எந்த பதிவும் இல்லாம முழுமையா கேட்டுங்க, ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சட்ட பஞ்சாயத்து இருக்க மாதிரி அது கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் நீங்க பாத்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்தாக நடந்து அங்க தேவையில்லாத பிரச்சனைகள். இப்ப வந்து இவருக்கு விவரம் தெரியும், அதாவது விவரம் தெரியும், ஆட்சியில கேட்பதை அந்த அமைப்புகள் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறீங்களா? ஒவ்வொரு தகவல் நான் குறைச்சிக்கணும்னு சொல்லல, சரியாக அதை செயல்பட விடுங்க. சரியாக எல்லாரும் நீங்க அங்க போய் தகராறு பண்ணி அங்க போய் பிரச்சனை. இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு கேஸ் அந்த மாதிரி ஆர்டிஐக்கு வந்திருக்காங்க. ஏராளமான இதை நாங்க விடுறதா இல்ல. நாளைக்கு மத்தியானம் கூட 2:30 மணிக்கு வந்து ஆணையத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டம் நடத்த. இதற்கு முன்னாடி வந்துதான் கேட்டீங்க. இனி இது போன்ற பிரச்சனைகள் சச்சரவுகள் வரக்கூடாது. ஆர்டிஐ அப்படிங்கிறது ஒரு உன்னத நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அதோட ஸ்பிரிட் உள்ளபடியே இருக்க வேண்டும். இந்த வழக்கை, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது இருதரப்பையும் நான் கேட்க வேண்டும். ஒரு நாற்காலி மறுக்கப்பட்டதால் இது இந்த ஒரு கைதானது நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மறுதரப்பும் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத கேட்க வேண்டும். ஆனால் ஆர்டிஐ உடைய ஸ்பிரிட் என்ன நோக்கத்துக்காக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அது சிதைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். இது போன்ற சர்ச்சைகள் இனி எழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அனைவருடைய பொறுப்பு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கும் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி இந்த தருணத்தில் விடைபெறுகிறோம்.